ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லேர்னிங் விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா சுறா புட்டு. அதுவும் நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சுட்டு எப்படி சுலபமாக செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15, பூண்டு 10லேருந்து 12 பற்கள், கருவேப்பிலை 2 கொத்து, ஜிஞ்சர் 1 துண்டு. இது எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டு அடுத்து பெப்பர் 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பெப்பர் தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா நான் சுறா மீனுங்களை கழுவி 1 கிலோ க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் சுடு தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு நான் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா நான் சுறா மீனை நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் நான் ஒரு மீனாக நல்லா முழுகிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ண மீனுங்களை கரெக்டாக அந்த கொதி வந்ததுக்கப்புறம் போட்டோம்னா அது நல்லா அதுலேயே பாயில் ஆகிடும், சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் டைமும் எடுத்துக்காது. நம்ம உடனே 5 நிமிஷத்துலேயே இதை ஆஃப் பண்ணிவிட்டு உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மீனுமே நான் போட்டுட்டேன். இது கரெக்டாக முழுகிருக்கு. இதே மாதிரி முழுகிட்டு இருக்கு. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அதோட ஸ்கின் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க, நான் விட்டுட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நான் அதோட தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தோலை எடுக்கிறேன். இது மாதிரி நம்ம தோலை எடுக்கணும். நான் கொஞ்சம் சூடாக எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நான் தோலை ஒன்றா எடுக்கிறேன். தோலை நம்ம க்ளீனாக எடுத்துட்டு அழகாக நம்ம அப்படியே நம்ம கையாலேயே புட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி சுறா மீன் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுங்க அவங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முள்ளெல்லாம் இருக்காது. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். முதுகெலும்புக்கெலாம் ரொம்ப சத்தாக இருக்கும். எப்போவுமே சுறா மீன் நம்ம லைக் பண்ணி அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி புட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நம்ம நேச்சுரலான வெங்காயம், சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சீரகமும் கடுகும் போட்டு பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் நல்லா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. அதுக்கப்புறமா அந்த சின்ன வெங்காயத்தை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் அந்த பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ண வெங்காயத்தை நல்லா போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை 2 கொத்து எடுத்தேன் பார்த்தீங்களா, அதையும் நான் இதிலேயே போட்டுட்டேன். இது நல்லா ஒரு வதங்கட்டும். இதுக்கு அடுத்து சின்ன வெங்காயம் எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சின்னதாக கட் பண்ணி அடுத்து தான் இதில் இது கூட போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் கொஞ்சம் பெப்பர் தூள் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த பெப்பர் தூளையும் இது கூட போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு அடுத்து அந்த பச்சை மிளகாய் 2, பூண்டு பற்கள், இஞ்சி, இது எல்லாத்தையும் நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட நல்லா போட்டிருக்கேன். அப்போ தான் சின்ன பசங்க தெரியாது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா எல்லாமே வதங்கி வந்துடும். இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போட்டு பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மீன்களை சின்னதாக கையாலேயே புட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட நல்லா போட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே புட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வதங்க அது சின்னதாக ஆகும். நம்ம சின்னதாக புட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் வதங்குறப்போ கொஞ்சம் ரொம்ப பவுடர் ஆன மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் பெருசான துண்டுகளாகவே நான் புட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் உப்பு போட்டிருக்கேன். அப்போ தான் இப்போ இன்னொரு வாட்டி கிளறிட்டு உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ ஒரு கிளறிட்டு திருப்பி நான் உப்புத்தூளை போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி உப்புத்தூளை போட்டோன்னா நம்மளுக்கு எல்லா மீன்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தேவையான உப்புகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன்.
அப்புறமா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதையும் நான் இது கூடவே போட்டுக்கிறேன். இப்போவே போட்டுட்டு இப்போ இது நல்லா கிளறிக்கிறேன். இது மாதிரி நல்லா கிளறிட்டு நல்லா அந்த மீன்களை நல்லா உடச்சி விட்டு கிளறிட்டே இருக்கேன். இது மாதிரி நல்லா கிளறினோன்னா நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வர்றப்போ அதில் இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம் ஏதாவது எக்ஸஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே வதங்கி நல்லா சுருண்டு வரும். இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும் நம்ம வதக்கிறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஸ்லோலியே வச்சு வதக்கணுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தீ அதிகமாக வச்சிட்டோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நான் எடுத்தேன் பார்த்திங்களா, பெப்பர், சீரகம், சோம்பு, அது அத்தனையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், உரலில் போட்டு தட்டி அப்படியே போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பெப்பர் தூள்களை அப்படியே நான் போட்டிருக்கேன். நம்ம இதுக்கு காரத்துக்கு வேறு எதுவுமே போடலை, இந்த பெப்பர் மட்டும்தான். அதனால் நல்லா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் நீங்கள் கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க. நல்லா பெப்பர் தூளை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டோன்னா அந்த பெப்பர் எல்லா பக்கமும் அந்த காரம் போய் நல்லா சேரும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கூட பாருங்கள் அடியும் பிடிக்கல. ஏன்னா அடி கனமான பாத்திரம் தான், வானொலி தான் நான் வச்சுருக்கேன். அதனால் அடியும் பிடிக்கல, நல்லா அழகாக வருது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டேன். பாருங்கள் நம்மளுடைய சுறா புட்டு அழகாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாகிடுச்சு. நான் ஒரு அரை கடாய்க்கு வந்து போட்ட மீன்களை இப்போ பாருங்கள் வதங்க குறைஞ்சிட்டே இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. வாசனை சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸும் கொடுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக, சீக்கிரமாக செய்யலாம். சீசன் டைமில் சுறா வாங்குறப்போ கொஞ்சம் விலையும் கம்மி தான். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சுறா மீனை வாங்கிட்டு செய்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பாருங்கள் அழகாக நான் எல்லாமே செஞ்சுட்டேன். இப்போது நான் அழகாக சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.